நெஸ்காஃபி இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நான் ரூமில் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் குளிச்சுட்டு போட்டுக்கிறதுக்கு. அப்போ வந்துட்டு என் ரூம்மேட் என்னை வந்து வேலை முடிஞ்சு வந்து பார்த்துட்டு, என்ன ட்ரெஸ் எல்லாம் ஊட்ட கட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் வேலையை விட்டு ஓடி போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு பயமாயிருச்சு. ஏன்னா எங்கள் ரூமில் வந்துட்டு ஒரு சின்ன பையன், இந்த தட்டு பத்திரம் கழுத்துக்குன்னு ஒரு சின்ன பையன் தான், அவன் ஓடி போயிட்டான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாருன்னு சொல்லியிருந்தேன்ல. நம்ம லியோ வாங்க பேசலாம், லியோவுக்கு கூட தெரியும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த பாருங்க. அதே ரூமில் தான், என் ரூமில் தான் அவங்களாம் வந்து போனவங்களாம். அதில் நான் இருக்கேன். இப்போ நான் ஓடி போயிடுவேன்னு அவருக்கு அந்த ஒரு மனநிலை வந்திருக்கு. அதனால் அவர் கேட்குறாரு என்கிட்ட. அவர் தான் இதே இடத்துல உட்காந்து வீடியோ எடுக்கும்போது என்னை போய்ட்டோங்க. இதே இடத்துல இருந்து வீடியோ எடுக்கும்போது அவர் வந்துட்டு என்னை எதுவும் வீடியோவில் எதுவும் போட்டுறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஒருத்தர் அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அவர் தான். அவர் இப்போது என்னோடய சேனலில் வந்துட்டு அவருக்கு எதிர்பாராத விதமாக அவர் என்னை பார்த்துட்டாரு அப்படி சொல்லி ஒரு டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அவர் இப்போ என்னை அதிதீவிரமாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவங்க ஒய்ஃபுக்கிட்டலாம் என்னோடய சேனலை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஃபேமிலியிலேயே நான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு என் சேனலை. ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பக்கத்துலேருந்து கத்திகிட்டு இருக்கக்கூடாது. இந்த நாகரிகத்தை நீங்கள் கற்றுக்குங்க. அந்த பையன் இப்போ தப்பு பண்ண அப்படி இங்கே எடுத்து கத்திட்டு கிடந்தேன், அங்கிட்டு போகிற சமையல் மாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு கிடந்தேன். அதுவும் பேசிகிட்டே கிட்ட நெருங்கி வரேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, அது ஒரு பொறாமன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கண்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதி கிட்டு போவோம். நிறைய பார்த்துருக்கோம் அது போல் பொறாமை பிடிச்சவங்கள. இன்னும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த போட்டி பொறாமைகளுக்கு நடுவில் என்னையை தூக்கி கொண்டு போய் மேலே கோபுரத்தில் உட்கார வைக்கிறதே எங்களுக்கெல்லாம் குழப்பு. இது ஒரு சின்ன பிசுறு தான். சரி, இது அதுபோல் அவருமே என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர்றாரு. என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கிறாரு. அந்த 20 நிமிஷத்து வீடியோ எனக்கு 2000 வெளியே அந்த கதை சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி என்கிட்ட கேட்டு அவர் ஃபீல் பண்ணார், பரவாயில்லன்னு சொல்லி என்னை மோட்டிவேஷன் பண்ணார். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம். ஓகே தான், வேலைக்கு வந்துட்டேன். மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும். டெய்லி எல்லா வீடியோவிலையும் அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு வைக்கிறேன்ல, விலாக முடிக்கிறேன்ல, அதுக்கப்புறம் தூங்குறதில்ல, தூக்கமே வரமாட்டேங்குது, மனசு சரியில்லை. பரவாயில்ல, மீண்டும் வருவோம்ல அதி தீவிரமாக. நெஸ்காஃபியை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போம். எவ்வளோ பிஸியாக வேலை நடக்கும் தெரியுமா? ஆனாலும் இந்த பூனை தைரியமாக நடப்பாத்தை தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கு. அதோட குட்டிங்கெல்லாம் உள்ள ஒரு அட்டை பாக்ஸில் ரூம் மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே ஏறி வராமல் வச்சுருக்கோம். கண்ணு திறந்ததுன்னா அன்றைக்கெலாம் நடமாட ஆரம்பிச்சிச்சிங்க எல்லாம். அட்டை பாக்ஸில் வச்சு உள்ள ஒளியை வச்சுருக்கோம். இந்த பையன் பார்த்து சிரிக்கிறான், என்னமோ சொல்கிறாங்கடா அப்படின்னு. வேலை போயிட்டுருக்கு. மணி 5:03. ஒரு 5:30 மணிக்கு ஸ்டாக் போட ஆரம்பிப்போம். அப்போ லைவ் போடுவேன். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். What the heck are you guys doing? We're putting a rocket on Hafiz' base to see if he's gonna fly or not. Yeah, man, it's all for the cloud. 1 bajillion views online. Let's do this! Hey, it's Devo from the Mix Tribe saying, don't do things you might regret just for the cloud and views online. It's just not worth it, okay? அவ்வளோதான் நண்பர்களே. அந்த சென்னை மெஸ்ஸில் தான் உட்காந்துருக்கேன்.
கிராப் புக் பண்ணியாச்சு. அங்கே தான் இருக்குது கடை சைடில். அதான் லிட்டில் இந்தியா இந்த சைடில் தான் கிட்ட. இதான் சென்னை மெஸ். வந்துட்டு போன காசே எக்கச்சக்கம். மனசு தவிக்குது, காசு கொடுத்துட மாட்டாங்களோ வேலை செஞ்ச காசு அப்படின்னு சொல்லி. ரொம்ப வலிக்குது. அங்கே தான் வேலை செஞ்சோம் கடைசியாக ஒரு முறை. மீண்டும் பாய் பாய் பிரிக்ஃபீல்ட். அன்னைக்கு கடைசியாக அந்த வழியாக வெளியாகும்போது இப்படி திரும்பி பார்த்து சொன்னேன் பாய் பாய் பிரிக்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்னைக்கு ஒரு சீன அக்கா கூட போனேன், இன்றைக்கி ஒரு சின்ன அண்ணன் கூட போகிறேன். அதான்ப்பா லிட்டில் இந்தியா. இந்த பக்கம்தான் இருக்குது. மலேசியாவை சுற்றி காட்டணும் ஃபுல்லாக அப்படின்னு ஆசை தான். எப்படி வரவன் போகிறவன்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருந்தானா எப்படிப்பா, எல்லாம் திட்டு. நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ தூரம் வெயிலில் அலைஞ்சி அங்கே வா இங்கே வான்னு சொல்லி 6:30 மணிக்கு வர சொல்கிறான். ஏர்போர்ட்டில் தான் பழக்கம் அந்த ஆள். நம்பி வந்தேன். மலேசியா காசு இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம பிழைக்க வந்தவங்க ஏழையாக போயிட்டோமே. கண்டிப்பாக ஜெயிப்போம். தூங்க கூட இல்லை. இப்போ மணி 4:01. நைட்டு 8 மணிக்கு வேலை. ட்ரெஸ் வேறு ஊற வச்சேன், துவைக்கலை. போய் இப்போ ஒரு செட்டையாவது ஈஸியாக காயிற மாதிரி வெயிலில் போட்டு துவைச்சி காய போட்டு நைட்டு வேலைக்கு போட்டு போகணும். இதான் மலேசியாவா? ரொம்ப சொல்லி கொடுக்குது பாடம். பார்த்து பத்திரமா நீங்களும் இருங்க. ஓகே, இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளோ டென்ஷனில் நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்களும் பார்த்துருக்குறீங்க. ஓகே, போயிட்டுருக்கேன். போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் துணியை துவைச்சி காய போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். இங்கேருந்து போகிறதுக்கே எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினா தான். கஷ்டமாக இருக்குல்ல, ஏமாத்துறாங்கல்ல எல்லாம். நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. இது மாதிரியான வலி வேதனைகளை நம்ம அனுபவிச்சிருக்கோம், நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. எங்கள் அம்மா அப்பா நாங்கள் யாரும் அப்படி எங்கள் வம்சாவளியில் கொடுத்ததில்லை. நமக்கு டஃப் கொடுக்குறாங்க, பரவாயில்ல, மன்னிப்போம். மேலே இருக்கிறோம், பார்த்துப்போம். ஒரு பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அன்று கேட்பவன் அரசன், மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இந்த லைஃப்லாம் நம்ம வந்துட்டு சும்மா டெம்பரவரி. இது ஒரு லெவல் தான். அடுத்து நம்ம இறந்ததுக்கப்புறம் அடுத்து என்னென்னமோ இருக்குது. எல்லாம் இப்படி ஏமாத்துறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு சொல்லும்போது எனக்கும் மற்றவங்களை ஏமாற்றணும், போகணும், வரணும், கிரிமினலாக யோசிக்கணும், காசு போகணும், சம்பாதிக்கணும்லாம் யோசனை வருது. நம்மளும் கெட்டவங்களை ஆகிடுவோமோன்னு சொல்லிட்டு தோணுது. அப்படிலாம் ஆக மாட்டோம். நம்ம வளர்ப்பது போல்
ஏதோ இந்த குடிபோதை இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டோம், அதில் எதுவுமே இல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நம்ம இருக்கிறோம். ஓகே, என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்களை ஏமாற்றணும், போகணும், வரணும் அப்படி சொல்லி இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, வறுமை அதனால் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடாதீங்க. ஓகே, பார்த்துக்கலாம், நம்மளால் முடியாத என்ன இருக்குது. எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு நைட்டு 10:30 மணிக்கு அப்லோட் ஆகக்கூடிய வீடியோவில். ஓகே, தினந்தோறும் நைட்டு அப்லோட் ஆகக்கூடிய என்னுடைய தினசரி ரியல் லைஃப் விலாகை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. இவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு தோணுதில்ல, மனசு கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கோபமாகவும் வருது. நம்ம இடத்துக்கு வந்துட்டோம்.